கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் படம் தான் ஜெயிலர் 2. ஜெயிலர் படத்துடைய சீக்வலாக இந்த ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது தீபாவளி ஸ்பெஷலாக இந்த படத்திலிருந்து ஏதாவது போஸ்டர்ஸ் இல்லை ட்ரெய்லர்ஸ் ஏதாவது ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த படத்திலிருந்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது கூலி படம் விமர்சன ரீதியாக தோல்வி பெற்றாலும் வசூல் ரீதியாக மாபெரும் வசூல் படம். இதனால் கூலி படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான ஜெயிலர் 2 படத்தில் பிஸியான லிஸ்ட் வராரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு வராரு. ஜெயிலர் 1 படம் எந்த அளவுக்கு வெற்றியோ அதே போல தான் இந்த ஜெயிலர் 2 படமும் இருக்கும் என்று நம்பப்படுது. அதாவது ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் சாதனையை செஞ்சு ரஜினியை முன்னிலைக்கு திருப்பிச்சு. அதே போல் இந்த ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய 1000 கோடி கனவை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுது. அது கூடவே இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன், இப்போ லேட்டஸ்ட்டாக இணைஞ்சிருக்கிறாங்க பாலையா, சுராஜ் வெஞ்சமுடு, மேலும் எஸ்.ஜே. சூர்யா. இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக்டு ஒரு படமாக எடுத்துகிட்டு இருக்காரு நெல்சன். மேலும் எமோஷனல் கலந்த ட்ராமாவாக இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுது. தொடர்ந்து கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடைபெற்று வருது. நேற்று இன்று 2 நாளும் தீபாவளி. இந்த தீபாவளி ஸ்பெஷலாக இந்த படத்திலிருந்து ஏதாவது ட்ரெய்லர் அப்படி இல்லைன்னா ப்ரோமோ, சாங் ப்ரோமோ அப்படி ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கருப்பு படத்திலிருந்து பாடல் வெளியிட்டுட்டாங்க. மேலும் ஜனநாயகன் படத்திலிருந்து இன்னும் எந்த அப்டேட்டும் வரலை. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தீபாவளி ஸ்பெஷலாக இந்த படத்திலிருந்து ப்ரோமோ வீடியோ விட்டுருந்தாங்க. அதாவது மேக்கிங் ப்ரோமோ. இந்த படத்தில் எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், எப்படி இந்த படத்தை மேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ப்ரோமோ டீசரை விட்டுருந்தாங்க. ரசிகர்கள் இதை பார்த்துட்டு ரஜினிகாந்த் இன்னுமே வயசாகலை, அவர் என்றைக்குமே ஓடும் குதிரை தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. மேலும் நெல்சன் பக்காவாக ரஜினியை வச்சு யூஸ் பண்ணுறாரு. அதைத் தொடர்ந்து ரஜினிக்கு அப்பப்போ விடுமுறையும் கொடுக்கப்படுது. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து அனைவரும் பட்டாசுகளை சேஃப்டியாக வெடிங்கனும் சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த படம் ஜூன் மாதம் அடுத்த வருஷம் வெளியாகுது. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக சினிமாவுக்குவே ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.